கர்த்தருக்கு பரிசுத்தம் உண்டாகட்டும் என்று சொல்லி இந்த காலங்களிலே நாம் தொடங்குவோம். யாத்ரா 32:29 கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாயிருந்ததினால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பெண் கன்றுக்குட்டியை ஆராதித்தார்கள். மோசேக்கும் கோபம் உண்டாயிற்று. இது நியாயமான கோபம். இஸ்ரவேல் ஜனம் கர்த்தரை மட்டும் ஆராதிக்க வேண்டும், விக்கிரகங்களை ஆராதிப்பது பாவம், அதனால் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிறார். உண்மையான காரியம் என்று சொன்னால் விக்கிரக ஆராதனை செய்த போது தேவனே அவங்களை தண்டித்திருக்க வேண்டும். ஆனால் அந்த கோபம் மோசேயே தன்னை கையில் எடுத்துக்கொண்டார். ஆகவே உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிறார். பல நபர்கள் சங்காரம் செய்யப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். அதுதான் அந்த பரிசுத்தத்துக்கு நேராய் அழைக்கப்பட்ட ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அது தேவனுடைய மோசே கோபம் இல்லாத போது அவர் தேவனை சமாதானப்படுத்த முயற்சி செய்கிறார். 3000 பேரை கொண்டு போட்டபடினாலே தன் கையினால் இருந்த பலகையை உடைக்கும்படினாலும் மோசே தேவனுடன் கெஞ்சி வேண்டுதல் செய்கிறார், பிரார்த்திக்கிறார். தேவன் செய்ய வேண்டிய கோபம் மோசே செய்தார். மோசே சாந்த குணமுள்ளவர், ஆனாலும் ஜனங்கள் செய்த காரியத்தினாலே கோபம் கொண்டார். இந்த நாட்களிலே நான் பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் பரிசுத்தர், அவர் கேட்ட வாழ்க்கை வாழ் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.